திஹார் சிறை. சிறைவார்டன் என்னை ஒரு இருளான வளைந்த பாதையில் அழைத்துச் சென்றார். சுவரைச் சுற்றி அமைந்துள்ள மூடப்படாத சாக்கடைகளிலிருந்து வெளியேறிய துர்நாற்றத்தால் நான் மூச்சு திணறினேன். விரைவிலேயே திறந்த வெளிக்கு வந்தோம். அங்கே கோடு போட்ட கந்தலான சீருடை அணிந்த நூற்றுக்கணக்கானவர்கள் நின்று கொண்டு என்னை வியப்புடன் பார்த்தனர். வார்டன் திடீரென்று மௌனத்தை கலைத்து கூட்டத்தை பார்த்து உரத்த குரலில் கட்டளையிட்டார். 2500 கைதிகளுக்கான இடவசதி கொண்ட திஹார் சிறை வளாகத்தில் 10,000 கைதிகளுக்கு மேல் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பூமியில் நரகம் என்று ஒன்று இருந்தால் அது இதுதான் என்று நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். அதே தருணத்தில் இந்த மோசமான டெல்லி திஹார் சிறையின் ஐஜியாக நான் எதற்காக பணியமர்த்தப்பட்டேன் என்பதை உணர்ந்தேன். கைதிகளின் நிலையை உயர்த்த நான் ஏதாவது செய்ய வேண்டும். இது எனது பணியின் கடினமான சவாலாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். தினமும் கைதிகளை சென்று பார்த்தேன். எனக்கு முன்பு இருந்த ஐஜிக்கள் யாரும் சிறைக்குள்ளே கால் பதித்ததில்லை என்று அவர்கள் என்னிடம் கூறினர். ஆரம்பத்தில் வார்டன்களிடம் இருந்த பயத்தால் என்னை சுற்றி கைதிகள் கூடினாலும் அதிகம் பேச மாட்டார்கள். கைதிகளுடன் குழுவாக அமர்ந்து அவர்களின் பிரச்சனைகளை பற்றி உரையாடுவேன். சிறையின் தூய்மை மற்றும் பொதுவான நிலையை மேம்படுத்துவதோடு கைதிகளை சுறுசுறுப்பாக வைத்து அவர்களுக்குள் தகராறு ஏற்பட நேரமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை அறிந்தேன். சில சுலபமான ஆனால் மிகவும் பயனுள்ள பழக்கங்களான சிறையை சுற்றி நடைபயிலல், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பாட்டு, நடிப்பு போன்ற கலை நிகழ்ச்சிகளை கைதிகளுக்காக நான் நடத்த ஆரம்பித்தேன். விரைவில் நம்பகமான அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை அமைத்தேன். எங்கள் குழு எதிர்கொண்ட பெரிய பிரச்சனை என்னவென்றால், கைதிகள் மதவாத குழுவாக பிரிந்து விரோதம் பாராட்டி செயல்பட்டதுதான். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட ராக்கி, ஹோலி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற அனைத்து மத பண்டிகைகளையும் கொண்டாட ஆரம்பித்தோம். இதன் காரணமாக ஒவ்வொருவரும் மற்றவர்களின் மத பழக்கங்களை மதித்து ஏற்றுக்கொண்டு அவர்களின் பண்டிகைகளில் பங்கேற்பதில் ஆர்வம் காட்டி மனம் மாறினர். அவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்தேன். விரைவில் பல பல்கலைக்கழகங்கள் கைதிகளுக்கு பாடத்திட்டங்கள் வழங்க முன்வந்தனர். தியான பயிற்சி அளித்து அவர்களை நேர்மறையாக சிந்திக்க வைத்து விடுதலைக்கு பிறகு அவர்களின் வாழ்வை திட்டமிடவும் உதவினோம். நான் 1993 முதல் 1995 வரை திஹார் சிறையில் பணியாற்றினேன். அவை எனது வாழ்க்கையின் மிகவும் பயனுள்ள ஆண்டுகளாகும். பணியின் இறுதி நாளில் வழக்கம் போல் சிறையை சுற்றி பார்க்க சென்றேன். இது சிறைச்சாலையா அல்லது இந்திய ரிஷிகளின் ஆசிரமமா என்பது போல் இருந்தது. நூற்றுக்கணக்கான கொடுங்குற்றம் புரிந்தவர்கள் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தனர். தரை பச்சை பசேல் என்று சூரிய வெளிச்சத்தில் பிரகாசித்தது. சில கைதிகள் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தனர். மேலும் சிலர் தங்களுக்கு பிடித்தமான கைத்தொழிலை கற்றுக் கொண்டிருந்தனர்.